நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 அம்ச திட்டங்களில் மனித சமூகத்தை வார்த்தெடுத்தார்கள். ஆயிரம் தகவல்கள் இருக்கிறது, வழிகாட்டுதல் இருக்கிறது. எல்லாவற்றையும் 3க்குள்ளே கொண்டு அமைக்கிறார்கள். அந்த 3ம் இங்கே ரப்பு என் நாவின் வழியே வெளிப்படுத்துவான். அதை நாம் பயன்பெறுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. 3 அம்சங்களை குறிக்கோளாக, ஒன்று, நாம் எப்படி ரப்போடு நாம் ஒரு பாடம், அல்லாஹ்வோடு நாம் எப்படியெல்லாம், எந்த சூழலில், எந்த சந்தர்ப்பங்களில், வாழ்க்கையில் வருகின்ற பல்வேறு நிலைகளிலும் நாம் எப்படி ரப்போடு, இது முதல் பாடம். இரண்டாவது, நாம் எப்படி நபிகள் நாதரோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு, கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு நாம் எப்படி என் வாழ்க்கையில் எல்லா தலங்களிலும் நிலைகளிலும் என்னோடு ஏற்படுகின்ற வாழ்க்கையினுடைய சுழற்சிகளில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு நான் எப்படி. மூன்றாவது, இந்த மண்ணில் வாழ்கின்ற மனிதர்களோடு நாம் எப்படி, மனிதர்களோடு, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனோடு எப்படி, உறவுகளோடு எப்படி, உறவு சாரா மக்களோடு எப்படி, நட்புகளோடு எப்படி, இங்கே மனித உலகத்தில் நான் எப்படி, இந்த வாழ்க்கையை உலகத்தில் அழகாக முறையாக சரியாக போதித்தவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மிக அழகாக இந்த 3க்குள் நின்றும் பேசியவர்கள் உலகத்தில் 99% இல்லை. அல்லாஹ்வோடு நாம் எப்படி என்று பேசுவதற்கு பல பேருக்கு பேசவே தெரியாது. உலக அறிஞர்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு நாம் எப்படி, நபிகள் நாயகம் என்னை பாருங்கள் என்று சொன்னார்கள். இங்கேதான் உலக தலைவர்கள் கொஞ்சம் பின்வாங்குவார்கள். நபியை விட்டோம், என்னை பாருங்கள், என் வாழ்க்கை உங்களுக்கு முன்னால் இருக்கிறது, என் வாழ்க்கை உங்களுக்கு முன்னால் இருக்கிறது, என்னை பாருங்கள், நான் வாழ்ந்த வாழ்க்கையை சொல்கிறேன். அந்த இடத்தில் உலகத்தின் பல்லாயிரம் தலைவர்கள் தோற்று போனார்கள். என் வாழ்க்கையை பாருங்கள் என்று சொல்லும் இடத்தில் உலகத்தில் பல தலைவர்கள் இல்லை. என்னை பின்பற்றுங்கள் என்றார்கள் நபிகள் நாயகம். அலைக்கும் பி சுன்னதி, என் வாழ்க்கையை பலமாக பிடித்துக் கொள்ளுங்கள். எந்த தலைவர்களுக்கும் அந்த யோக்கியாம்சம் கிடைக்கவில்லை. அலைக்கும் பி சுன்னதி, என் வாழ்க்கையை பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். யாரு சொல்ல முடியும்? என்னை பாருங்கள், என் லைஃபை பாருங்கள், என்னுடைய ஒவ்வொரு நாளும் எப்படி இருக்கிறது என்று பாருங்கள், என்னை நீங்கள் பலமாக எடுக்கல் பின்பற்றுங்கள் என்று சொல்லும் இடம் காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தார். மூன்றாவது, மக்களோடு எப்படியெல்லாம் மக்கள், நாம் அவர்களோடு எப்படி. மக்கள் ஒரே கோணத்தில் இருக்க மாட்டார்கள். பல எண்ணம், பல குணம், பல சூழல். இன்று அழகானவர்கள் நாளை கெட்டு போவார்கள். இன்று நேசித்தவர்கள் நாளை எதிரியாக ஆகுவார்கள். இன்று தோள் கொடுத்தவர்கள் நாளை தோளையே ஒடிப்பார்கள். இதுதான் உலகம், இதுதான் மக்கள். எப்படி நாம் மக்களோடு தோள் கொடுத்த போது எப்படி, தோளை ஒடித்த போது எப்படி, சிரித்த போது எப்படி, பகைத்த போது எப்படி. மக்களோடு பேசும் தகுதி இருந்தது சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. எப்படி ஹஜ்ரத் இந்த 3ஐயும் நீங்க இன்னைக்கு பேசி முடிச்சுவீங்க? முடியாது, எனக்கும் தெரியும், முடியாது. ஆனால் தேனை தொட்டு உங்கள் நாவில் தடவ முடியும் அல்லவா? அந்த தடவுதலை நீங்கள் உள்வாங்குவதோடு மாத்திரமல்ல, காலமெல்லாம் சுவைத்துக் கொண்டிருக்க வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா? சங்கை மிக்கவர்களே, அல்லாஹ்வோடு என்னோடு எப்படி நடக்க வேண்டும் என்று அல்லாஹ்வே சொன்னான். என்னோடு எப்படி நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொன்னான். அவனோடு முதலில் நமக்கான நிலை என்ன? இன்றைக்கு உலகத்தில் பல பேர் இங்கேதான் மாட்டிக்கொண்டார்கள். தொழுகை இல்லாதவர்கள் மாத்திரமா மாட்டிக்கொண்டார்கள்? தொழுகையாளிகள் மாட்டிக்கொண்டார்கள். இல்மில்லாதவர்கள் மாத்திரமா மாட்டிக்கொண்டார்கள்? இல்முடையவர்களும் மாட்டிக்கொண்டார்கள்.
விளக்கம் இல்லாதவர்கள் மாத்திரமா? விளக்கம் உள்ளவர்களும். அல்லாவே இல்லை என்று சொன்னவர்கள் மாத்திரமா? அல்லாஹ் இருக்கிறான் என்று பல லட்சம் தடவை சொன்னவர்களும் எப்படி மாட்டிக்கொண்டார்கள்? அவன் நடக்கும் போது, நம்மை நடத்தும் போது, நம்மோடு அவன் தன் சக்தியை பிரயோகப்படுத்துகிற போது எங்கோ திண்டாட்டத்தில் போய் நின்றார்கள், எங்கோ அகப்பட்டுக் கொள்கிறார்கள். அவனை ஏற்றுக்கொள்கிற இடத்தை தாண்டி, ஏன் எனக்கு இப்படி, எதற்காக நான் இப்படி, ஏன் என்னை அவன் இப்படி படுத்தினான், ஏன் என்னை இப்படி கொண்டு நிறுத்தினான், எனக்கு ஏன் இந்த நிலை, இப்படி யோசிக்கிறவர்கள் நிறைய ஆகியிருக்கிறோம். இங்கே நான் தெளிவாகவே சொல்ல சில செய்திகளை கடமைப்பட்டு இருக்கிறேன். காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னார்கள். அல்லாஹ் சொன்னான், ஹதீஸ் குதுசி, அவனை பற்றி அவனே சொல்கிறான். அல்லாஹ் சொன்னான், நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மனிதர்கள் என்னை குறித்து எப்படி நடக்க வேண்டும், என் மீது நல்ல அபிப்பிராயத்தை கொண்டு வர சொல்லுங்கள் என்றான். என் மீது நல்ல அபிப்பிராயம், நல்ல எண்ணம், என் மீது நல்ல அபிப்பிராயம், நல்ல எண்ணம். அல்லாஹ் சொன்னான், நம்ம அல்லாஹ் மேல நல்ல எண்ணம் வச்சா என்ன, வைக்காட்டா என்ன, அவன் அந்தஸ்து குறைய போதா கூட போதா? இல்ல, நான் நல்ல எண்ணம் வச்சுதான் அவன் உயரணுமா? நான் எண்ணத்தை மாற்றிக்கொண்டதுனால் அவன் தகுதி குறைய போகிறதா? இல்லை. நான் நல்லெண்ணம் வைக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொன்னான். ஏன் தெரியுமா? நீ எப்படி நினைப்பாயோ அப்படி நானும் மாறுவேன் என்றான் அல்லாஹ். எங்கே இருக்கிறான் என் ரப்பு? ஃபல்யظுன்னு பிமா ஷா, ஃபல்யظுன்னு பிமா ஷா. எப்படி நினைக்க வேண்டும் என்னை பற்றி நினைத்துக்கொள். நல்லவன் என்று நினைக்கிறாயா? அழகாக நடப்பேன் என்று நினைக்கிறாயா? இல்லை. என்னை சஞ்சலம்தான் என் ரப்பு படுத்துகிறான் என்று நினைக்கிறாயா? இல்லை. என்னை அவன் புரட்டி எடுக்கிறான் நினைக்கிறாயா? ஃபல்யظுன்னு பிமா ஷா. எப்படி நினைக்க வேண்டுமோ நினைத்துக்கொள். ஒரு உண்மை தெரியுமா உனக்கு? அன இந்த வன்னி அப்தி, என் அப்தும் என் அடியானும் எப்படி என்னை நினைப்பானோ அந்த எண்ணத்துக்குள் நானே வந்து விடுவேன் என்றான் அல்லாஹ். அல்லாஹ் என்ன கஷ்டப்படுத்துவான் நினைத்தாயா? நீ கஷ்டப்பட்டே போவாய். அல்லாஹ் என்னை நல்லாக்குவான் என்று நினைத்தாயா? நீ நல்லாவே இருப்பாய். அல்லாஹ்வோடு நான் பலகீனமான நிலை, ரொம்ப ரொம்ப டேஞ்சர். ரப்புடைய விஷயத்தில் நாம் கொஞ்சம் கீழே இறங்கினால் அகப்பட்டு விடுவோம், பிடிபடுவோம், யாராலும் பாதுகாக்க முடியாது. அப்ப என்னை நீ குறித்து நினைக்க வேண்டிய எண்ணம் அழகாக இருக்கட்டும், அப்படி சொல்லல அல்லாஹ். எப்படி நினைக்கணுமோ நினைச்சுக்கப்பா, உன் இஷ்டம். ஆனா ஒன்னு ஞாபகம் வச்சுக்கா, நீ நினைக்கிற மாதிரி நான் வந்துடுவேங்கிறான். நம்ம எப்படி நினைக்கணும்? எவ்வளவு அழகானவன். நான் அடிக்கடி சொல்றது, அல்லாஹ்ட்ட முனாஜாத்து பேசும்போது, ரப்பே நீ நடக்கிற மாதிரி நான் நடக்க முடியலையா அல்லாஹ்? நீ நடக்கிற மாதிரி நான் நடக்க முடியலையே, கொடுத்துக்கிட்டே இருக்கிற, என்னால் அதுக்கு கைமாறு செய்ய முடியலையே. நீ கொடுத்ததற்கெல்லாம் நான் கைமாறு செய்ய முடியலையே. என்ன கொடுக்கல அல்லாஹ்? என்னமே இல்லைன்னு சொல்றவங்கள்ட்ட கேட்கிற, என்ன கொடுக்கல உங்களுக்கு? எதை அவன் தடுத்தான் என்று கேட்கிறேன். இன்னொரு பக்கம் அடுத்த கட்டம், அவன் தடுத்தது கூட உன் நலனுக்கு என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவன் தடுத்தானா? அதில் உன் நலன். அவன் கொடுத்தானா? அதுதான் உனக்கு நல்லது. நான் கொடுத்தால் அது நல்லது, நான் தடுத்தால் அதுதான் உனக்கு நல்லது. அல்லாஹ் விளங்குவதற்கு தௌஃபீக் செய்ய வேண்டும். ஆனா நம்ம பலகீனம், கொடுக்கலன்னா கோபம் வந்துடும். சில நேரத்தில் அல்லாஹ் கொடுக்க நினைப்பான், கொஞ்சம் டைம் போடுவானா, கொஞ்ச நாள் கழிச்சு கொடுப்போம் வேண்டும். நம்ம பொறுமை இல்லை, அதுக்குள்ள நம்ம வெளியில போயிடுவோம். நான் நிறைய ஞாபகப்படுத்தின ஒரு செய்தி. ஒருவர் பள்ளிவாசல்ல உட்கார்ந்து காலமெல்லாம் உட்கார்ந்து கண்ணீர் ஒடித்தார், கையேந்தினார். அல்லாஹ் நான் சிரமப்படுறேன், தேவை உடையவன், உன்னை தவிர நான் எங்கேயும் போனேன்னா, உன் வாசலை விட்டு வெளியில போனேன்னா அங்கேயே இருப்பார், எங்கேயும் போறது இல்லை, சாப்பிடுறது பள்ளி, உட்கார்றது பள்ளி, கொஞ்ச நேரம் பள்ளியில வாழ்க்கை, ராத்திரி எல்லாம் பள்ளியோடு, பகலெல்லாம் பள்ளியோடு, இப்படி வாழ்கிறார். அல்லாஹ்வுடைய புறத்தில் அதற்கு பதிலே இல்லை. மலக்குகள் அல்லாஹ்ட்ட கேட்டாங்களா, ரப்பே உன் அடியான் கெஞ்சுறானே, கண்ணீர் வடிக்கிறானே, உன்னை விட்டு அவன் வெளியில போகவே இல்லையே, எப்போது பார்த்தாலும் ராத்திரியில் அந்த ஒரு ஆள் மட்டும்தான் பள்ளியில் உட்கார்ந்து அழுது கொண்டு இருக்கிறான். ரப்பே உன் தர்பாரில் அந்த வார்த்தைக்கு அங்கீகாரம் இல்லையா? அவனுக்கு கொடுக்கணுமா இல்லையா? நாங்க தீர்ப்பு வழங்கட்டுமான் அல்லாஹ்ட்ட அனுமதி கேட்கிறாங்க மக்கள். அல்லாஹ் சொன்னா,
அவன் கேட்கறதெல்லாம் எனக்கு புரியுது, அவன் அழுதுறதெல்லாம் எனக்கு புரியுது. ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியல, அவன் கண்ணீரும் அழுகையும் அவன் கெஞ்சுதலும் நான் ரசிக்கிறேன் என்றான். அல்லாஹ், என் ரப்பை நான் அறிவதுதான் அழகானது, பாடம் அது. அவன் கண்ணீர் எனக்கு ரசனையாக இருக்கிறது, அவன் கெஞ்சுதலை நான் ரசிக்கிறேன், அவன் அழுகுவதை நான் ரொம்ப நேசிக்கிறேன். எனக்கு தெரியும் இவனுக்கு நான் கொடுத்துட்டேன்னா அப்புறம் இவன் பள்ளிவாசலுக்கே வரமாட்டான். இனி நான் கொடுத்துட்டேன்னா இவன் கெஞ்ச மாட்டான், கண்ணீர் வடிக்க மாட்டான். இன்னும் கொஞ்ச காலம் இவன் கெஞ்சணும், இன்னும் கொஞ்ச காலம் கண்ணீர் வடிக்கணும், நான் அதை ரசிக்கிறேன் என்றான் அல்லாஹ். எத்தனை உண்மை எதற்குள்ளே! கொடுத்தால் பல பேர் பின்னால் அவனை நினைப்பதே இல்லை. கேட்கிற வரைக்கும், பிரச்சனை தீரும் வரைக்கும் கண்ணீர் வடிக்கிற பல பேர் பிரச்சனை தீர்ந்த பின்னால் கண்டுகொள்வதே இல்லை. அல்லாஹுவை குறித்து நாம் விளங்க வேண்டிய அழகான பாடம், அவன் குறித்து நாம் மனதில் பதிக்க வேண்டிய விஷயம். குறிப்பாக 3 விஷயத்தில் அல்லாஹ் மேல இந்த உம்மத்தில் விலகியணும். ஒன்னு, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரஸாக் என்று தன்னை முகவரிப்படுத்துவான். கொடுப்பதில், எரணம் அளிப்பதில் நான் வல்லமை உள்ளவன் என்கிறான். இன்னைக்கு நிறைய பேர்களுக்கு பிரச்சனை ரிசுக்கு தான். வியாபாரத்தில் பிரச்சனை, பொருளாதாரத்தில் பிரச்சனை, வியாபாரத்தில் மட்டும் இல்லை, அவர் சம்பாதிப்பதில் பிரச்சனை, வீட்டில் ரிசுக்கு இல்லை, காலமெல்லாம் வறுமை, நல்ல வளர்ச்சியான போது திடீர் வீழ்ச்சி. இன்றைக்கு வாழ்வாதார விஷயத்தில் தான் நிறைய பேர் அல்லாஹ்வோடு மோதல். நிறைய பேர்களுக்கு ரப்போடு மோதல் எல்லாம் வாழ்வாதாரம். நம்ம நினைச்சது கிடைக்கிறது இல்லை, கேட்டது தர்றது இல்லை, இரண பரக்கத்து இல்லை. உங்கள் கவனத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன், அவன் தன்னை ரஸாக் என்றான். ரஸாக்னா கொடுக்கும் ஆற்றலும் வல்லமையும் உடையவன். ரிஸ்க் விஷயத்தில் வேற யாருக்கும் அவன் அனுமதி கொடுக்கல. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிஸ்க் என் பொறுப்பு என்கிறான், கொடுப்பது என் கடமை என்கிறான், கொடுத்தே ஆகுவேன் என்றான். யாருக்கு கொடுப்பேன்? நினைத்தவனுக்கும் கொடுப்பேன். யாருக்கு கொடுப்பேன்? என்னை நினைக்காதவனுக்கும் கொடுப்பேன். யாருக்கு கொடுப்பேன்? என்னை இருக்கிறேன் என்று சொன்னவனுக்கும் கொடுப்பேன். யாருக்கு? இறைவனே இல்லை என்றானே அவனுக்கும் கொடுப்பேன். கொடுப்பது என் கடமை. அல்லாஹ்வே இல்லைன்னு சொல்றான், அவனுக்கு நான் தான் கொடுக்கிறேன். வேறு யார்? கொடுக்கிற விஷயத்தில் அவனை யாராலும் தோற்கடிக்க முடியாது. யதுல்லாஹி மல்லா, இமாம் புகாரி பதிவு செய்வார், அல்லாஹ்வின் கைகள் நிரம்ப இருக்கிறது என்றார்கள். இமாம் புகாரி ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்ட பாடம். யதுல்லாஹி மல்லா, அல்லாஹ்வுடைய கை நிரம்ப இருக்கிறது. கொடுத்து குறைஞ்ச கை அல்ல அல்லாஹ்வுடைய கை. கொடுக்க கொடுக்க அது நிரம்பிட்டே இருக்கும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரிஸ்கினுடைய அந்த வழி மிகப்பெரியது. இல்லைன்னு நீ முடிவுக்கு வருகிறாயா, அல்லாஹ் வாசலை தட்டி கொடுத்துருவான். அல்லாமா முஹம்மது பின் ஜரீர் திபுரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, வரலாற்றினுடைய வெளிச்சம். அல்லாமா திபுரி, முஹம்மது பின் ஜரீர் திபுரி, அல்லாமா முஹம்மது பின் நஸ்ர், அல்லாமா முஹம்மது இப்னு இஸ்ஹாக், அல்லாமா முஹம்மது இப்னு ஹாரூன், 4 மிகப்பெரிய முஹம்மத், 4 மிகப்பெரிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் பேருக்கு சொந்தக்காரர்கள். ஹதீஸை எழுதுவதற்கு மிஸ்ர் தேசத்தில் வீடு பிடிச்சு உட்கார்ந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் ஹதீஸின் ஆய்வாளர்கள், ஹதீஸின் அரங்கமே அவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய செய்தியை சேகரிப்பது மாத்திரமல்ல, சமூகத்தில் கொண்டு ஒப்படைக்க வேண்டும். சமூகத்தில் கொண்டு ஒப்படைக்கணும். 4 பேரும் மிஸ்ரில் வீடு பிடிச்சி ஹதீஸினுடைய செய்திகள் பரிமாற்றம். சாப்பாடு இருந்ததெல்லாம் காணா போச்சு, முடிஞ்சு போச்சு. சாப்பாடு வேணும். இன்னைக்கு ஹதீஸில் உட்கார்றாங்க, மதியம் வரைக்கும், மதிய நேரம் சாப்பாடு தேவை. யோசனை பண்ணுறாங்க, என்ன பண்ணுறது? அல்லாஹ்வை தவிர யார்ட்டையும் கேட்கறது இல்லை. முதல் உசூல், அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌபி செய்வானா. அல்லாஹ்வை தவிர யாரிடத்திலும் கேட்பதில்லை. இது முதல் பாடம். இரண விஷயத்தில், வாழ்க்கை விஷயத்தில், வாழ்வாதார விஷயத்தில், மகத்தான ஆற்றல் விஷயத்தில் அல்லாஹ்வை தவிர யார்ட்டையும் கேட்கறது இல்லை. எழுதி வச்சுக்கிறது. நம்முடைய வாழ்க்கை என்பது இந்த கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் நம்மளை யாரும் மிஞ்சிட முடியாது. இப்போ சாப்பிடணும், அல்லாஹ்வை தவிர யார்ட்டையும் கேட்கறதுல முடிவு எடுத்தாச்சு. என்ன பண்றது? 4 பேர் மஷூரா பண்ணாங்க, முடிவெடுத்தாங்க. 4 பேரும் கேட்க மாட்டோம்னு சொல்றாங்க, வெளியில போய் கேட்க மாட்டோம். சீட்டு போட்டாங்க, 4 பேர் பேரை எழுதி குலுக்கி
நம்ம அல்லாஹ்வுக்காக உட்கார்ந்து இருக்கோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி ஹதீஸை கோர்க்கிறோம். இந்த ஹதீஸை கொண்டு துன்யாவில் சேர்க்கணும். சாப்பாடு வேணும். என்ன பண்றது? பேரை குலுக்கி போட்டாங்க. யார் பேர் வருதோ அவங்க பொறுப்பு. ரிஸ்க்கை கொண்டு அவங்க தந்துடணும். அது எப்படி தருவாங்களோ அவங்க வேலை. என்ன இது நூதனம்? பேரை குலுக்குனாங்க. ஹதீஸில் அல்லாமா முகமது பின் இஸ்ஹாக்குடைய பேர் விழுந்துச்சு. இன்னொரு அறிவிப்பாளர் தரும்போது முகமது பின் நஸ்ருடைய பேர் விழுந்துச்சுங்கிறாங்க. அவங்க பேர் விழுது. அவங்க ஓகேன்றாங்க. குழுக்கள் முறைப்படி யார் பேர் விழுமோ அவங்க போய் சாப்பாடு ரெடி பண்ணாங்க. இவங்க 4 பேர் இருக்கும். அவங்க பேர் விழுந்துச்சு. அப்போ மற்றவங்க எல்லாம் ஹதீஸை எழுதுறாங்க. அவங்க வெளியில வந்துட்டாங்க. ஏற்பாடு பண்ணிருங்கன்றாங்க. மதிய நேரம், கைருல்லாவுடைய நேரம், சாப்பாடு ஏற்பாடு பண்ணு, மதியம் சாப்பிடணும். வெளியில வந்தாங்க. டோரை பூட்டிட்டாங்க. அவங்க உள்ள இருக்கிறாங்க. வந்து உட்கார்ந்தாங்க. என்ன பண்றது? தக்பீர் கட்டினாங்க. 2 ரக்காத் தொழுதாங்க. சுஜூதுல விழுந்தாங்க. ரப்பே, ஊர் எங்களுக்கு எங்கோ இருந்தோம், எங்கேயோ வந்தோம். உன்னுடைய ஹபீப் நாயகத்தினுடைய ஹதீஸை தொகுக்கிறோம். வழி இல்லை வாழ்வுக்கு, யார்ட்டையும் கேட்கறதும் இல்லை. மிஸ்ர் தேசத்துல எந்த வீட்டு வாசல்லையும் நாங்க போய் நிக்க மாட்டோம். உனக்கு தெரியும். அல்ஹம்துலில்லாஹ், இந்த புனித சேவை ரிசுக்கின் வாசலை நீ திறக்க வேண்டும். சுஜூதுல துவா. ரிசுக்கின் வாசலை நீ திறக்கணும். அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிட்டாங்க. தொழுது முடிச்சாச்சு. தொழுதுட்டு உள்ள வந்துட்டாங்க. டோரை திறந்து உள்ள வந்துட்டாங்க. அவங்க ஹதீஸை தொகுத்துட்டு இருக்கிறாங்க. யாரும் ஒன்றும் கேட்கல. யாரும் எதையும் கேட்கல. இவங்க வந்து உட்கார்ந்தாங்க. டோரை பூட்டிட்டாங்க. அவங்க இவ்வளவு உட்கார்ந்து இருக்காங்க. எங்க போனீங்களா? சாப்பாடு ஏற்பாடு பண்ணீங்களா? சாப்பாடு ஏற்பாடு பண்றது ஒருத்தங்களுடைய பொறுப்பு. குழுக்கள்ல பேர் விழுந்துச்சு, அனுப்புனாங்க. அது கொஞ்ச நேரத்துல வெளியே போயிட்டு 2 ரக்காத் தொழுதுட்டு கதவு தட்டினாங்க. உள்ள விட்டாங்க. உள்ள வந்து கதவு போட்டுட்டாங்க. ஒரு 5 நிமிஷம் கதவு தட்டப்படுது. கதவை தட்டினா உடனே எழுந்திருச்சு திறக்கிறாங்க. ஆச்சரியம் என்ன தெரியுமா? அந்த நாட்டினுடைய கவர்னர் வந்து நிற்கிறார். மிஸ்ர் தேசத்தினுடைய கவர்னர் வந்து நிற்கிறார். யார்? முகமது பின் நஸ்ர் என்று கேட்டார். அவங்க தான் முகமது பின் நஸ்ர். யார்? முகமது பின் இஸ்ஹாக் என்று கேட்கிறார். இவங்க தான். முகமது பின் ஹாரூன் இவங்க. முகமது பின் இஸ்ஹாக் இவங்க. ஆச்சரியப்படுறாங்க. அவர் யாருன்னு இவங்களுக்கு தெரியல. 4 பேர் பேரையும் சொல்கிறார். சொன்னார், நீங்க எங்க ஹதீஸை தொகுக்கிறீங்க. ஆமா, அரசர் என்னை அனுப்பி வைத்தார். உங்கள் 4 பேருக்கும் நான் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று அவங்க கையில பைய கொடுக்கிறார். இந்த பை நிறைய தங்க காசு இருக்கிறது என்றார். பை நிறைய தங்க காசு அரசர் அனுப்பி வைத்தார். கவர்னர் அனுப்பி வச்சிருக்கிறார். இதை கொண்டு போய் அவங்க கையில கொடுத்துருங்க அப்படின்னு. இந்த எந்த நடந்துச்சு, ஏது நடந்துச்சு, 4 பேர் பேரையும் சொல்லி அந்த காசுகளை, தங்க நாணயத்தை கையில கொடுத்துட்டு சொன்னாங்கன்னா, இந்த காசெல்லாம் தீர்ந்து போயிட்டா நீங்க அரசாங்கத்துக்கு கான்டாக்ட் பண்ணிடணும். உடனே எங்களுக்கு தகவல் சொல்லிடணும். காசு தீர்ந்து போனா அரசாங்கத்துக்கு தகவல் சொல்லிடணும். சொல்லி விட்டுட்டு அவர் புறப்படும் போது கேட்டாங்க, பாபா என்ன விஷயம்? இல்ல, மன்னர் கைருலா தூங்குனாங்க. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல வந்து சொன்னாங்க, என் அடியார்கள், என்னுடைய நேசர்கள் 4 பேர் அந்த இடத்துல உட்கார்ந்து என்னுடைய செய்திகளை சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஏற்பாடு நீங்க செய்யணும்னு அரசர் கனவுல அன்னலார் தோன்றினார்கள். சர்க்காரை ஆளும் கனவுல வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க, இவங்க 4 பேருக்கு ரிஸ்க் ஏற்பாடு செய்யுங்க. இன்னைக்கு அந்த இடத்தில் அரசர் மஸ்ஜிதை எழுப்பினார். பள்ளிவாசலை கட்டுறாங்க. இவங்க 4 பேருக்கு உட்கார்றதுக்கு ஏற்பாடு. 4 பேருக்கு அரசாங்கத்திலிருந்து ஊதியம், அரசாங்கத்திலிருந்து கண்ணியம், மரியாதை. ஏன்? இந்த 4 பேரின் பேரை பெருமானார் சொன்னார்களாம். முகமது பின் நஸ்ருக்கு உதவி செய்யுங்கள், முகமது பின் இஸ்ஹாக்குக்கு உதவி செய்யுங்கள். 4 பேர் ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை தொகுத்தவர்கள். அல்லாமா முஹம்மது பின் ஜரீர் இன்னைக்கு நீங்க பார்க்கலாம். துபரி, அல்லாமா முஹம்மது பின் துபரி மிகப்பெரியவர்கள். ரிஸ்க்குடைய வாசல் விசாலமானது. நம்பிக்கை உள்ளவர்களை அல்லாஹ் வீணடிப்பதில்லை. இன்னல்லாஹ ஹுவர் ரஸாக், அல்லாஹ் மிகப்பெரிய அளவில் கொடுப்பவன். ரஸாக்குங்கிறான், கொடுக்கும் ஆற்றல் மிக்கவன்கிறான் அல்லாஹ். அவனுடைய ஆற்றல் எவ்வளவு பெரியது! அவன் ஆற்றல் லேசானதா? உலகத்தில் யாரையும் அவன் பசியில் போட்டதில்லை, பட்டினியில் மௌத்தாக்கியதில்லை. அவன் கொடுத்தால் அந்த இடத்தில் இன்னொருவர் நிற்க முடியாது.
பனு இஸ்ரவேலர்கள் காலத்தில் ஏற்பட்ட மிக பிரமாண்டமான பஞ்சம். சாப்பிடுவதற்கு வகை இல்லை, வழி இல்லை. அந்த நேரம் சாப்பிடுவதற்கு வகை இல்லை, வழி இல்லை. அந்த நேரம் பணக்காரர்களும் கையேந்தும் காலம். அல்லாஹ் நம்ம எல்லாரையும் பாதுகாப்பானாக. அது எப்படி சாத்தியம் அப்படின்லாம் நமக்கு கையில பணம் இருந்துச்சான், சாப்பிட ரிஸ்க் இல்லையா? பணம் இருக்கு, காசு இருக்குது, காசை கொடுத்து பொருள் வாங்க முடியல, அதெல்லாம் சாத்தியமான்னு கேட்டோம். எல்லாம் சாத்தியங்கிறத கொரோனா காலம் சொல்லுச்சு. எல்லாம் சாத்தியங்கிறத கொரோனா காலம் சொல்லுச்சு. நிறைய கையில எல்லாம் இருந்துச்சு. ஆனா வாங்குறதுக்கு, பால் வாங்குறதுக்கு வழி இல்லை, பால் கிடைக்கல என்று ஏங்கிய குடும்பங்களை பத்திரிகைகள் படம் போட்டது. பணக்கார வீட்டுக்கு பால் இல்லை. பனு இஸ்ரவேலர்களிலே ஏற்பட்ட பஞ்சம் நல்ல ஞாபகம் வைக்கணும், இதயத்தில் பதியணும். ஏதோ பயான் செய்யறாங்க வந்தோம் கேட்டோம்லாம் இல்லை. நான் நிறைய கூட்டத்தில் சொல்ற மாதிரி கிட்டத்தட்ட 12 மணி நேரம் பயணம் செய்திருக்கேன். நேற்று காலையில் 10:30 மணிக்கு என் பயணம் துவக்கம். அந்த பயணத்தில் இடையில திருப்பூர்ல இறங்கி ஒரு நிகழ்ச்சியை முடிச்சு ராத்திரி 2:30 மணிக்கு அடுத்த பயணத்தை துவக்கி இன்னைக்கு காலையில 10:30 மணிக்கு அடுத்த பயணத்தை முடிச்சிருக்கேன் உங்க ஊருக்கு. அங்க இறங்கி இங்க வந்து சேரும்போது 12 மணி. கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பேசிட்டு திரும்ப 9 மணிக்கு மீண்டும் பயணம் துவங்கும். இது பெரிய விஷயம் இல்லை. வேலையை அல்லாஹ் நடத்துறான். 1 மணி நேரத்திற்காக அல்லாஹ் 20 மணி நேரம் பயணம் செய்ய வைக்கிறான். அந்த 1 மணி நேரம் உங்கள் இதயத்தில் அல்லாஹ்வே குடியேற வேண்டும். இல்லைன்னா எங்க பயணம் வேஸ்ட் ஆயிடக்கூடாது. அல்லாஹ்ட நிறைய துவா கேட்கிறது. விரோஜனம் இருந்தால் மட்டும் எங்களை கூப்பிட்டு போவோம். விரோஜனம் இருந்தா கூப்பிட்டு போ, இல்லைன்னா வேண்டாம். ஒரு தியாகம். மக்கள் என்ன ஆகி போச்சு, ஏதோ கூட்டம் கொஞ்ச நேரம் பயான் செய்வாங்க, ஏதோ தபுரு குழங்குவாங்க, அப்படி ஆகி போச்சு. இல்லை, நம்ம இதயத்தினுடைய நாளைய வெளிச்சம் உலமாக்களின் நாவில் அல்லாஹ் வெளிப்படுத்துவான். ஞாபகம் வையுங்கள். பணக்காரர்களும் கையேந்தும் காலமானது அந்த பஞ்சம். ஒரு அம்மா உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பிக்குது. அந்த நேரத்தில் ஒருவர், அந்த அம்மா 2 நாளைக்கு பின்னால் அந்த அம்மாவுக்கு கிடைச்ச ஒரு சின்ன ரொட்டி அதை தூக்கி வாயில வச்சாங்களாம். வாசல்ல ஒருத்தர் நின்று சொன்னார், அம்மா ரொம்ப பசியா இருக்குது. அந்த அம்மா மனசு கேட்கல, வாயில கொண்டு போன ரொட்டி எடுத்து வாசல் என்ன ஒரு கையில கொடுத்துச்சு. பணம் இருக்கிறதோ பொருள் இருக்கிறதோ முக்கியம் இல்லை. அந்த பணத்தையும் பொருளையும் விசாலமான உள்ளத்தோடு ஆளுவர் தான் பெரிய பாக்கியம். அல்லாஹ் ஒரு சுன்னத்து ஒன்று இருக்குது, விசாலமானவர்களுக்கு அவன் விசாலமாகவே கொடுப்பானா. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌபீக் செய்வானா. உள்ள மட்டும் சுருங்கக்கூடாது. நல்ல செலவழிக்கிறதுக்கு மனசு இருக்கணும், நிறைய கொடுக்க பழகணும். அந்த வாழ்க்கை என்பது அல்லாஹ்வும் கொடுப்பான் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த பஞ்ச காலம் அந்த அம்மா வாயில கொண்டு போன ரொட்டி, வாசலில் ஒருவர் பசிக்கிறது என்றார். அதை அப்படியே வெளியில எடுத்து அவர் கையில கொண்டு கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு அந்த அம்மா விறகு வெட்டுவதற்கு வளமை போல போறாங்க. விறகு வெட்டுவதற்கு போகும்போது அந்த அம்மாவுடைய 1 வயசு 1.5 வயசு குழந்தை வீட்டில் இருக்குது. அந்த பிள்ளையை விட்டுட்டு விறகு வெட்டிட்டு வர்றாங்க. வரும்போது பார்க்குறாங்க, அந்த வாசல்ல இருந்து அந்த 1.5 வயசு குழந்தைய ஒரு பசியான ஓனாய் தூக்கிட்டு ஓடுது. அந்த காலம் பஞ்ச காலம், பசி காலம். மக்களுக்கு உண்ண ஒண்ணும் இல்லை, மிருகங்களுக்கு என்ன கிடைத்திருக்கும்? அந்த குழந்தை ஒரு பெரிய வரப்பிரசாதம். 1.5 வயசு குழந்தைய கவ்விட்டு போகுது. அந்த அம்மா பார்க்கறாங்க, நம்ம பிள்ளை விறகு கிட்ட கீழே போட்டு பின்னாலேயே போறாங்க. என் குழந்தைன்னு சத்தம் போட்டு போறாங்க. ஒரு தைரியம். அந்த நாய் போயிட்டே இருக்குது, பின்னால போறாங்க. எப்படியும் அது கீழே போட்டா நம்ம தூக்கிடலாம். ஆனா அந்த வாயில கவ்வி வச்சிருக்கு, கொண்டு போயிட்டே இருக்கு. அந்த நாயை விடாம விரட்டிட்டு போறாங்க. கொஞ்சம் தொலை போன போது ஒரு பகுதி வளையுது, மறைவுக்கு போயிட்டு நாய் துடிச்சுட்டாங்க. மறைவுக்கு போயிடுச்சுன்னா அப்புறம் பெரிய சிக்கல். அந்த மறைவுக்குள்ள போன போது அந்த அம்மா வந்து நிக்கிறாங்க, அந்த நாயை காணல, பதறிட்டாங்க. உடனே அங்கே அல்லாஹுடைய நாட்டம், நமது சாலிஹீன்கள் பதிவு செய்த வரலாறு, படிப்பினை மிக்க வரலாறு. அந்த அம்மா அந்த வளைவை வந்து பார்க்கறதுக்குள்ளே அங்கே ஒருவர் அந்த குழந்தையோடு வந்து நின்றார். அந்த குழந்தையோடு கேட்டார், அந்த அம்மாவை பார்த்து கேட்டார், உனக்கு இப்போது இந்த குழந்தை ரவீதி லுக்குமத்தன் பி லுக்குமா, ரவீதி நீ திருப்தி பெறுகிறாயா? லுக்குமத்தன் பி லுக்குமா, உங்கள் வாய்க்கு போன ஒரு கவலம் உணவை வெளியே எடுத்து யாசகருக்கு கொடுத்த போது நாய் வாய்க்கு போன உங்கள் குழந்தையை அதற்கு பகரமாக தந்த அல்லாவை திருப்திப்படுகிறாயா என்று கேட்டார். ரவீதி லுக்குமத்தன் பி லுக்குமா, அந்த ஒரு கவலம் உங்கள் வாய்க்கு போன உணவு
ஆகா பசிக்கிறது என்று சொன்னபோது வெளியே எடுத்து கொடுத்தாயே, அதற்கு கைமாறு, அதற்கு பகரம் நாய் வாய்க்கு போன உங்கள் பிள்ளையை உங்கள் கையில் கொடுக்கிறான் அல்லாஹ். திருப்தியா என்று அவர் கேட்கிறார். அல்லாஹ் மலக்கையை அனுப்பி வேலை பார்த்தார். அந்த குழந்தையை காப்பாற்றி கொடுக்கிறார். ஞாபகம் வையுங்கள், ரப்புல் ஆலமீன் ரிசுக்குடைய வாழ்க்கை என்பது அவன் கொடுப்பவன், கொடுப்பதில் விசாலமானவன். வாய் வரைக்கும் கொண்டு போன அந்த அம்மா பசிக்குதுன்னு கொண்டு போறாங்க, 2 நாள் சாப்பாடே இல்லை. ஆனா அல்லாஹ்வுக்கு தெரியும், அதை விட பசியாக அவர் வாசலில் நிற்கிறார். அவர் வாசலில் நிற்கும் போது நானே 2 நாளா சாப்பிடலன்னு அந்த அம்மா முழுங்க வைக்கல. அந்த அம்மா உள்ள போகும்போது அல்லாஹ் எடுக்க வைக்கிறான். ஏன்? உன்னை விட அவர் பசியா இருக்கிறார், அந்த அடியானுக்கு நீ கொடுத்துற. அல்லாவே மனசுல போடுறான், அந்த அம்மா எடுத்து கையில கொண்டு கொடுக்கிறான். அவன் ரஸாக். அவன் ஏன் உங்களுக்கு கவலை? யார் உங்களுக்கு தர முடியும்? இன்றைக்கு தடுத்தான் நாளை தருவான், இன்றைக்கு குறைத்தான் நாளை அதிகப்படுத்துவான். அவன் குறைத்ததால் அம்மீன் கோவமா? அவன் தடுத்ததால் அவன் எதிரியா? அல்லாஹ்வுடைய விஷயத்தில் இரணத்தில் நாம் ரொம்ப பலகீனப்பட்டோம். நமக்கு கொடுக்கிறது இல்லை, அவங்கெல்லாம் எவ்வளவு வசதியா இருக்கிறாங்க. அவர் தொழுகையே இல்லையே, மார்க்கம் இல்லையே, பேணுதல் இல்லை, அவர் எவ்வளவு கையில வச்சிருக்கிறார். அவருக்கு அல்லாஹ் கொட்டோன்னு கொட்டுறானே, எனக்கு கொடுக்கிறது இல்லையே நினைக்கிறோம். அல்லாஹ்வின் மீது நீங்கள் என்ன கருத்து சொல்வது? அவன் விஷயத்தில் கருத்து சொல்லும் அங்கீகார நோக்கு இல்லை. என்று முகவரிப்படுத்தினான் தன்னை. நான் நினைத்ததை சாதிப்பேன் என்றான், நினைத்ததை செய்வேன் என்றான். நான் செய்வதை நீ என்ன குறை காண்பது? அவனுக்கு கொண்டே கொடுக்கிறானே, எனக்கு கொடுக்கலையே. அவர் சொல்வார், நேற்று 1 லட்சம் ரூபாய்க்கு வியாபாரம் நடந்துச்சு, இன்னைக்கு 2 லட்சத்துக்கு வியாபாரம் நடந்துச்சு. இவர் சொல்வார், நேற்று 1000 ரூபாய்க்கு நடந்துச்சு, இன்னைக்கு ஒன்னும் நடக்கல. அவருக்கு நேற்று 1000, இன்னைக்கு ஒன்னும் இல்லை. அவருக்கு நேற்று 1 லட்சம், இன்னைக்கு 2 லட்சம். என்ன அப்படி அல்ல அவருக்கு கொடுக்கிறான், நமக்கு ஏன் கொடுக்கல? உன்னை சோதிப்பதற்கே உன் காதில் விழச் செய்தான். நீ சோதனையில் தோற்று போவதா என்று கேட்கிறேன். ஜெயிக்க வேண்டாமா? சோதனையில் ஜெயிக்க வேண்டாமா? எனவே ரிஸ்க் அவனுடைய விசாலம். சர்க்காரை ஆளும் கனவில் வந்து சொல்கிறார்கள், என் அன்பர்கள் அங்கே பசியோடு இருக்கிறார்கள் என்று. அரசரின் அரசாங்கம் அவர்கள் இருந்த அப்பாவிகள் ஏழைகளின் வீட்டின் கதவை தட்டி கொண்டு கொடுத்தார்கள் என்றால், கொடுக்க அல்லாஹ் நினைத்தால் உலகத்தில் தடுக்கும் சக்தி எவருக்கும் இல்லை. நீ கொடுத்ததை தடுக்க யாராலும் முடியாது என்றார். அல்லாஹ் கொடுத்த யாரும் தடுக்க முடியுமா? அதனால ரிஸ்க் விஷயத்துல அல்லாஹ் மேல நமக்கு சூழ்நிலை மாறக்கூடாது. இன்னொரு முக்கியம், அல்லாமா இப்ராஹிம் அத்ஹம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வர்றாங்க. ஒருத்தரை பார்க்கறாங்க, நம்ம சோகமா உட்கார்ந்து இருந்தார், நம்ம கவலையா உட்கார்ந்து இருக்கிறார். மனுஷங்கள் இன்னைக்கு கவலை சோகங்கிறதுலாம் நிறைய பேர் பார்க்கிறோம். நாடியில கை வச்சு உட்கார்ந்துட்டாருன்னா ஏதோ பிரச்சனைன்னு அர்த்தம். நாடியில கை வச்சு ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறாருன்னா ஏதோ பிரச்சனைன்னு அர்த்தம். ஒன்றும் வீட்டில் பிரச்சனை, அல்லது புஞ்சாதி பிரச்சனை, அல்லது பிள்ளைங்க பிரச்சனை, அல்லது ஆஸ்பத்திரி வாழ்க்கை, இல்லைன்னா எங்கேயோ யார்ட்டையோ தோல்வி அடைஞ்சிருப்பார், எங்கேயோ காட்டையோ ஏதோ ஒன்றில் ஃபெயிலியர். அது காதல் ஃபெயிலாக இருக்கலாம், அல்லது கல்வியில் ஃபெயிலாக இருக்க, ஏதோ ஒன்று அப்படி கையில் காலை வச்சுட்டு உட்காந்துருவார். ஒருத்தரை பார்க்குறாங்க, அல்லாமா இப்ராஹிம் பின் அத்ஹம். அவர் இப்படி உட்கார்ந்துருந்தார், நின்றுட்டாங்களாம். லா இஜ்ரி அலைக்க இல்லா பீதுனில்லா இஷை. தம்பி என்னப்பா ரொம்ப சோகம்னு கேட்டாங்க. அடிமார்கள் சூஃபிகள் பழகுனா அப்படி பழகுவாங்க, படிச்சு கொடுத்தா அப்படி படிச்சு கொடுப்பாங்க. முன்னேற்றத்திற்கான பாதைகளை சொன்னால் அந்த பாதை இன்னொருத்தர் சொல்ல முடியாது. அதான் சூஃபிகளின் வாழ்க்கை. அல்லாமா இப்ராஹிம் அத்ஹம் கேட்கிறாங்க, என்னப்பா சோகம்? ஒன்று விஷயம் தெரியுமா உனக்கு? நான் எஜிரி. அவங்க சொன்னாங்களாம், இந்த உலகத்துல அவன் நாட்டம் இல்லாம ஒன்றும் நடக்காதுன்னாங்க. முதல் பாடம் எப்படி? அவன் நாட்டம் இல்லாம ஒன்றும் நடக்காது. என்ன கவலைப்படுகிறாய்? எது நடந்துரும்? தலைகீழ் ஆயிடுமா? வாழ்க்கை புரண்டு போயிடுமா? காணாம போயிடுமா? அவன் நாட்டம் இல்லாமல் எதுவும் நடக்காது, அப்படிதானே அப்படின்னு கேட்டாங்க. ஆமான்னாலாம். அவர் தாடியை விட்டு கையை கீழே எடுத்துட்டார். பேச்சு அழகா இருக்குதே, கை எடுத்துட்டார். 2வது கேட்டாங்களாம், எப்பா உனக்கு அவன் கொடுக்கணும்னு நினைக்கும் போது அவன் கொடுக்குற அளவை யாரும் குறைக்க முடியுமான்னு கேட்டாங்களாம். இல்ல. தடுக்க முடியுமான்னு கேட்டாங்களாம். இல்ல. ரிஸ்க் அவன் கையில. இன்ன ரிஸ்க பியதில்லா இன் அராத ஐயர்ஸுகுக் இன் அராத ஐயர்ஸுகுக். உனக்கு அவன் கொடுக்கணும்னு நினைக்கிறான், யாரும் தடுக்க முடியுமா? தடுக்க முடியாது. அல்யன்குஸா, யாரும் குறைக்க முடியுமா? குறைக்கவும் முடியாது அப்படிங்கிறார் அவர். ரைட், 2 பாடம். 3வது கேட்டாங்களாம், அல்யன்குஸு அஹதுன் மின் உமரி
அல்லாஹ் அவனுக்கு வயசு எழுதிட்டான். 80 வயசு இவர், 60 வயசு, 70 வயசு எழுதி வச்சுட்டான். யாராவது உன் லைஃபினுடைய ஹயாத்தினுடைய காலத்தை குறைக்க முடியுமா, அல்லது உன்னை அந்த காலம் வர்றதுக்கு முந்தைய அவுட்டாக்க முடியுமான்னு கேட்டாங்களாம். முடியாது. எதுக்கு கவலைப்பட்டேன்னு கேட்டாங்க. எதுக்கு கவலை? உலகத்தில் எந்த ஒன்றும் அவன் நாட்டம் இல்லாமல் நடக்காது. நம்பர் 1, உனக்கு எழுதப்பட்ட இரணத்தை யாரும் தடுக்க முடியாது, யாரும் குறைக்க முடியாது. நம்பர் 2, நம்பர் 3, அவர் சொன்னார் இப்ராஹிம் நதுகம், உனக்கு லைஃப் எத்தனை வருடம் எத்தனை நாட்கள் பதிவு செய்யப்பட்டதை ஒருவர் குறைக்க முடியாது, அதற்கு முந்தி ஒருவர் உன்னை மௌத்தாக்க முடியாது. ஏன் இந்த கவலை என்று கேட்டார்கள். கையை எடுத்தார் மட்டும் இல்ல, உங்க பின்னால என்ன கூட்டு போங்கன்னா, உங்க பின்னால வர்றங்கிற நம்ம கவலை இந்த 3ல தான் இருக்கும். ஏதாவது ஒன்று நடந்துச்சேன்னு நினைப்போம். அவன் நாட்டம் இல்லாமல் ஒன்றும் நடக்காதுப்பா. சில பேர் சொல்லுவாங்க, நாளைக்குள்ள உன்னை என்ன பண்றேன்னு பாரு, இவனுக்கு ராத்திரி பூரா தூங்க மாட்டார். அவன் நாட்டம் இல்லாமல் ஒன்றும் நடக்காது. அப்போ 3ம் அவன் நாடாமல் உன் இரணத்தை தடுக்க முடியாது, அவன் நாடாமல் உன் ஆயுசை குறைக்க முடியாது, அவன் நாடாமல் ஒன்றும் நடக்காது. ஒன்னு வழங்குறார் இப்ராஹிம் நதுகம். அத்தனையிலும் உன் பிரச்சனையா கவலைப்படாத, அல்லாஹ்ட்ட போய் சொல்லு, அல்லாஹ் என் ரிஸ்கை குறைச்சிடாதே, என் விதியில யாரும் விளையாடிடக்கூடாது, அவன்கிட்ட தான் நீ மீள வேண்டும். எனவே அல்லாஹுவின் விஷயத்தில் அழகான எண்ணங்கள், இன்னொரு பக்கம் நம்பிக்கை, இன்னொரு பக்கம் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அவன் கையில் தான் என் இரணத்தை வைத்திருக்கிறான் என்ற வாழ்க்கையை காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். 2வது அல்லாஹ் காதிர் என்றான். 1வது ரஸாக், 2வது காதிர். காதிர்னா என்ன? ஆற்றல் மிக்கவர். உலகத்தில் எந்த சக்தியும் அவன் சக்திக்கு முன்னால ஜெயிக்க முடியாது. அல்லாஹ் தௌபீக் செய்வாராம். இன்னைக்கு உலகத்தில் எனக்கு ஒரு பயம் தானே இருக்குது. எல்லாரும் பயம் காட்டுறாங்க. அப்படி பண்ணிடுவோங்கிறான், இப்படி பண்ணிடுவோங்க, அதை செய்திருவோங்கிறான், இதை செய்திருவோங்கிறான். வேல்டு அளவுல பயம் காட்டுறதே வேலையா இருக்குது. ஒன்ன மட்டும் விளங்கிக்கங்க, அந்த பயம் காட்டும் சக்தியெல்லாம் நீங்க நம்புறீங்க, ஆற்றல் மிக்க அல்லாஹ்வுடைய சக்தியை நீங்க நம்புறது இல்லை. அவன் சக்தி பெரியது. முடியாதுங்கிறது அவன் முடியும்னு ஆக்குவான், நடக்காது நடக்குவதா ஆக்குவான் அல்லாஹ். அன்னை ஜின்னிராவை பற்றி நான் ஞாபகப்படுத்த வேண்டும். ஈமானுக்காக வாழ்க்கையை அர்ப்பணித்தாங்கன்னா அந்த பெண்மணி, தாய்மார்களுக்காக சொல்வேன், ஈமானுக்காக தன் வாழ்க்கையை கொடுத்தவங்க அம்மா. அடித்தே அம்மாவை காயப்படுத்தினாங்க, சஞ்சலப்படுத்தினாங்க. அம்மாவை அடித்தவர்களில் பெரிய இடம் அபூஜஹலுக்கு உண்டு. அம்மாவை காயப்படுத்தியதில் பெரிய இடம் உமர் இப்னு கத்தாபுக்கும் உண்டு. இஸ்லாம் வர்றதுக்கு முன்பாக அடி, காயம், சஞ்சலம் இதையெல்லாம் தாண்டி அம்மாவை ரோட்ல தள்ளி விடுவாங்க. தள்ளி விட்டு சிறுவர்கள் அம்மாவை படுக்கப்பட்ட பின்னால் மயக்கத்தில் கிடப்பாங்க, குச்சிகளை வைத்து கண்ணை குத்துவாங்க அம்மாவுடைய கண்ணில், சிறுவர்களை ஏவிட்டு. அப்படி குத்தி குத்தி அம்மாவுக்கு கண் பார்வை தெரியாம போச்சு. அது அல்லாஹ்வுடைய நாட்டமோ என்னமோ, அம்மா அவங்களுடைய தொந்தரவுல இருந்து வெளியில வந்து இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க. இஸ்லாத்தை ஏத்த அடுத்த நாள் கண் பார்வை போயிட்டு இவங்களுக்கெல்லாம் வசமா போச்சு. எதிரிகள் பூரா சேர்ந்துக்கிட்டாங்க. அன்னை ஜின்னிராவை ரோட்ல வழிமறிச்சு சொன்னாங்க, பார்த்தாயா, நீ எங்களுடைய வாழ்க்கையில் இருந்து ஈமானுக்கு போனாயே, எங்கள் தெய்வங்கள் உன் கண்ணை எடுத்து விட்டது என்றார். இங்க வந்த பின்னாடி தானே கண் போச்சு. அம்மா சிரிச்சாங்களாம். அம்மா சிரிச்சாங்க. அவங்களுக்கு ஒன்றும் புரியல. சிரிக்கிறதுக்கு என்ன இருக்கு? சிரிச்சாங்களாம். இன்னல்லாஹ காதிர் அலா யருத்த அலைய பஸரி. உங்களுக்கு தெரியுமா, இந்த பார்வை எடுத்தவனே இந்த பார்வை திரும்ப கொடுக்கும் சக்தி உள்ளவன் என்றார்கள். இந்த பார்வை எடுத்தவன் என் ரப்பு, இந்த பார்வை மீண்டும் அவன் கொடுப்பான். உங்களுக்கு நான் அழுத்தமாக சொல்கிறேன். ஆச்சரியத்தை நீங்க விளங்கணும். அம்மா சொல்லி முடிக்கிறாங்க. எதிரிகள் கைதட்டி சிரிச்சாங்க. அந்த இடத்தில் அம்மாவுக்கு கண் பார்வை தெரிஞ்சிச்சு, பார்வை வந்துச்சு. இன்னல்லாஹ காதிருன் அலா யருத்த அலைய பஸரி. இந்த கண்ணை திரும்ப தரும் சக்தி அல்லாஹ் கொண்டுனாங்க. அந்த இடத்துல கண் பார்வை வந்துச்சு. எதிரிகள் உடனே சொன்னாங்களா, முகம்மது பெரிய சூழ்ச்சிக்காரர் என்றார்கள், சூனியக்காரர் என்றார்கள், இது சூனியம் என்றார்கள். திசை திருப்புறத்துக்கு உலகத்தில் எல்லா காலத்திலும் ஏதோ ஒரு மாடல்ல பேசிட்டு போயிடுவாங்க. ஹக்க வெளிப்பட்டதை ஒத்துக்கொண்டால் அன்றைக்கே உலகம் ஈமானுக்கு முன்னால் மண்டிட்டு இருக்க வேண்டும். ஹக்கு வெளிப்படும் போது மண்டியிட்ட ஒத்துக்கொண்டால் மண்டி இருக்கணும். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌபீக் செய்வானா. ஒரு பெண்மணி, ஆழமான நம்பிக்கை இருந்தது. என் ரப்பு தான் பார்வை எடுத்தான், என் ரப்பால் அதை திரும்ப தர முடியும். அந்த நம்பிக்கை அல்லாஹ் நிறைவேற்றியும் தந்தான். அல்லாஹ்வுடைய சக்தியை நீங்க குறைச்சி மதிப்பிட்டு விடாதீர்கள்.
அல்லாஹ் என்ன செய்திருவான்? நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம், நாட்டில் கஷ்டப்படுறோம், சமுதாயத்தில் கஷ்டம், எங்கே போனாலும் கெட்ட பேர், பள்ளிவாசலில் நிம்மதி இல்லை, வீட்டில் நிம்மதி இல்லை, எங்கே போனாலும் நமக்கு ஏதோ ஒரு குற்றம் பேரை சுமத்தி நம்மளை கஷ்டப்படுத்துகிறாங்களே, அல்லாஹ் பார்த்துக்கிட்டு தானே இருக்கான். நினைக்காதீங்க, அல்லாஹ் சக்தி உடையவன். அவன் சக்தியை உடனுக்குடன் வெளிப்படுத்துறதில்லை. நான் வெளிப்படுத்தினால் இந்த உலகம் தாங்காது என்றார். அவன் வெளிப்படுத்துவதில்லை. அதனால் சந்தேகப்படுவதா? அல்லாஹ்வோடு நாம் நடக்க வேண்டிய மிகப்பெரிய அம்சம், அவன் எல்லா செயலிலும் நமக்கு யகீன், நம்பிக்கை பிறக்கணும். அவனால் அத்தனையும் முடியும். 2 விஷயம். 3வது அல்லாஹ் முஜீப். முஜீப்னா நம்ம எப்ப கேட்டாலும் கொடுக்க காத்திருக்கிறவன் அர்த்தம். எப்ப கேட்டாலும் கொடுக்கிறவன். இந்த பேர்ல நமக்கு உள்ள பலகீனம். இன்னைக்கு 3 விஷயத்துல தான் எழுதுறாங்க பெருமக்கள். 1, ரிஸ்க் விஷயத்துல இந்த உம்மத்துக்கு நம்பிக்கை பிறக்கல. 2வது நாட்டில் நடக்கிற எல்லா விஷயத்திலும் அல்லாஹ்வுடைய குதிரத்துல நம்பிக்கை பிறக்கல. 3வது நம்ம கஷ்டத்தை சொன்னா அவன் காதுல விழலையே நினைக்கிறான். அவன் தன்னை முகவரிப்படுத்துறான். அம்மை இஜீபுல் முதத்தர்ர இதா தஆ ஃபயக்ஷிபு ஸூ. வாழ்க்கையில் நொடிந்து போனவர்கள், நிர்கதியானவர்கள் கூப்பிட்டால் பதில் கொடுப்பது என்னை தவிர யார் உண்டு கேட்கிறான். அல்லாஹ்வுக்கு ஒரு பேர் முஜீபுன்னு ஒரு பேர். பெருமக்கள் எழுதுறாங்க, தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் யா முஜீபு யா அல்லான்னு ஒருத்தர் ஓதிக்கிட்டே வந்தார் 33 தடவை. ஓதி விடுவாரையானால் அவர் கோரிக்கைகள் அத்தனையும் அல்லாஹ் நிறைவேற்றுவான் என்று எழுதுறான். எப்போ ஓதணும்? தஹஜ்ஜத் நேரத்தில் யா முஜீபு யா அல்லாஹ், கோரிக்கைகளை கேட்பவனேன்னு அர்த்தம், கேட்டு பதிலளிப்பவனேன்னு அர்த்தம். 33 தடவை தஹஜ்ஜத்தில் ஓதி அவர் ஒருத்தர் துஆ செய்யணும், யா முஜீபு யா அல்லாஹ், யா முஜீபு யா அல்லாஹ். அவருக்கு எத்தனை கோரிக்கை, எத்தனை பிரச்சனை, அத்தனையும் இதுவரைக்கும் நிறைவேற்றப்படல. இவர் இதை ஆரம்பிச்சுட்டாருன்னா அல்லாஹ் ஒரு கோரிக்கை ஒன்பின் ஒன்னா நிறைவேற்றுவான்னு எழுதுறாங்க. அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. முஜீபவன். முஜீபு என்றால் கேட்டவர்களுக்கு பதிலளிப்பவன். அந்த பாக்கியம் ரப்புக்கு சொந்தம். நம்ம கேட்கிறோம், கிடைக்கல, நம்ம நம்பிக்கை இழக்கிறோம். நம்பிக்கை இழக்கக்கூடிய இடம் அல்லாஹ்வின் மீது இருக்கக்கூடாது என்று எழுதுறாங்க. அதனால நீங்க தஹஜ்ஜத்துல கேளுங்க யா முஜீப். இப்ப அந்த முஜீபுங்கிற வார்த்தையை அல்லாஹ் சொல்லும் போது அம்மை யுஜீபுல் முதத்தர்ர இதா தஆ ஃபயக்ஷிபு ஸூ, நிர்கதியா நீ கூப்பிட்டா யார் உனக்கு கொடுப்பாங்க? கேளு. அது ஒரு பெரிய விஷயம். நிர்கதி, வலியே இல்லை, மிகப்பெரிய சங்கடத்தில் அகப்பட்டிருக்கான், சுத்திலும் எதிரிகள், மாட்டிக்கிட்டான், என்ன பண்ண முடியும் கேட்கிறாங்க. அந்த நேரத்தில் உனக்கு யார் பதில் கொடுப்பார்? நான் ஒரு செய்தி படித்தேன், ஆச்சரியமான செய்தி. ஒரு வியாபாரியை குறித்து படித்தேன். அவர் கூப்பா நகரத்தின் பெரும் வியாபாரி. அவர் சரக்கு கொண்டுட்டு போயிட்டு வர்ற பழக்கம் உண்டு. அந்த பெருமகனின் வரலாற்றை எழுதுகிற 3 பெரும் இமாம்கள். அவர் போயிட்டு வருவார். அந்த வழியில ஒருத்தர் வந்தார், வாகனத்தில் வாங்க நான் கூட்டு போறேன். அவர் சொன்னாரா, நான் நடந்து போய் பழகப்பா, வேண்டாம், இல்ல அந்த வழியாத்தான் நானும் போறேன், ஏறுங்க. இவர் சரக்கு பணம்லாம் கொண்டு போறது அவர் பார்த்துட்டு ஏத்திட்டார். இவர் ஏறினாங்க. ஏறின உடனே இப்படி வழி போகும்போது வேறொரு வழியில திரும்பினார். அந்த வழியில இல்லப்பா, இந்த வழி இல்ல, இந்த ரூட் அதை விட நல்லா இருக்கும். அங்க போனா அந்த ரோடு போய் முடியுது, அப்புறம் ரோடே இல்லை. அங்க பார்த்தா நிறைய தலைகளா கிடக்கு. பல பேர் அங்கே கொல்லப்பட்டு கிடக்கிறாங்க. இவர் புரிந்து கொண்டார், மாட்டிக்கொண்டோம். சொன்னார், ஒண்ணும் இல்லை, காசை பூரா கொடுத்துட்றேன், என்ன விட்டுருன்னார். காசை கொடுத்து என்ன? அவர் சொன்னார், எல்லாரும் அப்படிதான் சொல்லி இருக்கிறாங்க. நான் இவளங்களையெல்லாம் அவங்க சொன்ன போது விட்டு இருந்தா அன்னைக்கு என்ன பிடிச்சிருப்பாங்க, என்ன பிடிச்சிருப்பாங்க. காசை கொடுத்துட்டு காசை வாங்கிட்டு அவனை விட்டா அவன் போய் அடுத்த வேலை என்ன தூக்குறது, என்ன வேலையோ அதான் செய்வான். அதனால அதை மட்டும் நான் யாருக்கும் கொடுக்கறது இல்லைன்ட்டு இவரை கொல்ல போறாரு. அப்போ அவர் சொன்னார், ஒரு 5 நிமிஷம் டைம் கொடு. சரின்னார். தக்பீர் கட்டினார். கட்டி அவர் சொல்றார், வரலாற்றை எழுதுகிறார்கள் சாஃபி சூலி சாலிஹிங்கள். அவர் கேட்டாராம், ரப்பே நீ முஜீபுல் முதத்தர், அது நிஜமானால் நிற்கதியில் கேட்டால் கொடுப்பாய், நீ பதிலளிப்பாய். இதோ நான் நிற்கதியானவன், ஆஹா அந்த முதத்தர், இதோ நான் நிற்கதியில் நிற்கிறேன் என்கிறார். தக்பீரை கட்டிட்டு தொழுதுட்டு இருக்கிறார். திடீர்னு ஒரு சப்தம் கேட்குது. அவர் சலாம் கொடுத்துட்டு பார்த்தால் அந்த திருடன் தனக்கு முன்னால் தலை வெட்டப்பட்டு கிடந்தான். தலை வெட்டப்பட்டு கிடக்கிறார். குதிரை வீரர் ஒருவர் வந்து அந்த குதிரையில சவாரி செய்ய போகிறார். இவர் கேட்டாரா, நீங்க யாரு, இந்த காட்சியில நீங்க வந்து கலந்துகிட்டீங்களே? அவர் சொன்னார், நான் யார் என்றா கேட்கிற, அப்து முஜீபுல் முதத்தர், நிர்கதியானவன் கூப்பிட்டால் பதில் அளிப்பானே அவன் அடிமை என்று சொன்னார். அவன் அடிமை.
சாலிஹீன்கள் பல பேர் திருக்குர்ஆனின் தஃப்சீரில் எழுதுகிறார்கள் இந்த செய்தியை. நிற்கதியில் நான் கூப்பிட்டால் அப்ப அந்த காட்டுல யாரும் இல்லை, எல்லாமே ஜனாசா, அத்தனை பேரையும் கொண்டு போட்டிருக்கிறார், எல்லாமே கொல்லப்பட்டிருக்கிறாங்க. ஆனா இவருக்கு தெரிஞ்சிச்சு, அல்லாஹ் நீ நினைத்தால் என்ன காப்பாத்தலாம், அல்லாஹ் நினைச்சு காப்பாத்தலாம். நான் சொல்றேன், நம்மை கதிகலங்க வைக்கும் இடத்திலும் கையேந்தினால் அவன் கொடுக்க சக்தி உள்ளவன். இந்த நம்பிக்கை விலகினமாக கூடாது. இந்த நம்பிக்கை போச்சுன்னா என்ன பண்ண முடியும்? இன்னைக்கு உலக அளவில் உள்ள பிரச்சனைக்கு நமக்கு இருக்கிற ஒரே வழி கையேந்துதல் தான், துஆ தான். அந்த துஆ நம்பிக்கை இழந்த நிலையில் கேட்பதுனால் அங்கீகாரம் கிடைக்காம போகுது. துஆவுடைய ஷரத்து என்ன? ஃபதுல்லாஹ் வஅன்தும் மூகினூன பில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்ட்ட கேளுங்க, அல்லாஹ் கொடுப்பான், நம்பிக்கையோடு கேளுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு எனக்கு தௌஃபீக் செய்வானா. அப்ப அல்லாஹ்வோடு நாம் அழகாக நடக்க வேண்டும். அவன் சக்தியில் நம்பிக்கை, அவன் ராஸிக் கொடுப்பவன், இரணமளிப்பவன், அதில் நம்பிக்கை. நான் கூப்பிட்டால் அவன் பதில் அளிப்பவன், அதில் நம்பிக்கை. அந்த அழகான நிலையை அல்லாஹ் நமக்கு அவனோடு இருக்க தௌஃபீக் செய்வானாக. அதனால வாழ்க்கையில எந்த ஒரு கஷ்ட நஷ்டம் வந்தா அல்லாஹ்ட்ட போய் நமக்கு என்ன முறையிட்டும் கிடைக்கலையே அப்படிங்கிற பழக்கத்தை மாற்றுங்கள். 1000 தடவை கேட்டுட்டும் கொடுக்கலையே அந்த நிலையை மாற்றுங்கள். சில நேரங்களில் நான் கேட்க அவன் அமைதியாக இருப்பான். அதற்குத்தான் காரணம் சொன்னேன், நான் கெஞ்சினால் அவன் கொடுக்கவில்லையா, என் கெஞ்சுதலையும் அவன் ரசிக்கிறான் என்றார்கள். அதை புரிஞ்சுக்கிட்டா போதும். அடுத்த கட்டம் மாநபியோடு, அந்த சரியான நேரத்தில் முடிச்சுக்கிடுவேன், நபியோடு சர்க்காரை ஆலமோடு நாம் எப்படி இருக்க வேண்டும்? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்டவர்கள்? எனக்காக வந்தவர்கள், என் உயர்வுக்காக பாடுபட்டவர்கள், என் நிம்மதிக்காக அவர்கள் தன்னை சிரமத்தில் ஆழ்த்தியவர்கள். நான் நல்லா இருக்கணும் என்பதை இலக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. அவர்கள் இரவில் பல காலங்களில் தூக்கம் போனது நபி அவர்களுக்கு, தூங்கவில்லை. அன்னை ஆயிஷா சொல்வார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூக்கம் இல்லாமல் இருந்தார்கள். இன்னொரு பக்கம் இரவு தூக்கங்கள் முழுமை பெறாது பெருமானாருக்கு, உடலில் சதையும் போடவில்லை. காரணம், கவலை இருந்தது. மக்களை நினைத்து அவர்கள் எப்போதும் துஆ செய்வார்கள். ஒரு காலகட்டம் மக்கா வெற்றி அடைந்தது, நிம்மதி காற்றை சுவாசிக்கிறார்கள். பெருமானார் கொஞ்சம் சதை போட்டது, நல்ல தூங்கினார்கள். தூங்கினால் இதா நாம நபகா, அவர்கள் கொரட்டையிட்டு தூங்கினார்கள். கொரட்டையிடுவது நபிக்கு பழக்கம் இல்லை. இப்போது கொரட்டையிட்டார்கள். நான் கேட்டேன், நான் இப்போது நிம்மதி தூக்கம் என்கிறார்கள் நபிகள் நாயகம். உங்களுக்காக எனக்காக நிம்மதி காற்றை நீண்ட காலம் சுவாசிக்கவில்லை ரசூலே கரீம். அல்லாஹ்வோடு சந்தோஷம் நம்முடைய நலனின் உயர்வுக்காக. பெருமானாரோடு அவர்களின் வாழ்க்கையே நமக்கு மறுபக்கம், அவர்களின் வழிகாட்டுதல் நமது வாழ்க்கையாக மலர வேண்டும். ஹாத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் அருமை தோழர்கள் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கெல்லாம் முகவரி காட்டினார்களோ, கையசைத்தார்களோ, அங்கே நின்று வாழ்கிறார்கள். நபியின் வார்த்தையை மீறவில்லை, நபியின் வழிகாட்டுதலை விட்டு வெளியே வரவில்லை. பெருமானார் எதை சொன்னார்களோ தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறார்கள். முடியாது. ஜரீர் பின் அப்துல்லா அவங்க வாழ்க்கை குறித்து பெருமக்கள் எழுதுவார்கள். ஹாத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்தில் கேட்கிறாங்க, ஒரு குறிப்பிட்ட ஏரியா ரொம்ப சங்கடமா இருக்குது, எதிரிகள் உருவாயிட்டாங்க, ஒரு புது காபா ஒன்று கட்டிட்டாங்கன்னாங்க. புது காபா, காபாவுக்கு மறு காபா, காபத்து ஷாமியான்னு அதுக்கு பேர் வச்சாங்க. ஷாம் தேசத்தின் காபாண்டு பஜ்லாங்கிற ஒரு கூட்டம் அந்த வேலையை செய்துட்டாங்க. எனக்கு அங்கிருந்து நிம்மதி வேணும்னு கேட்டாங்க பெருமானார். ஒரு சஹாபி எழுந்திருக்கிறார். அந்த சஹாபி சொன்னா, நபி அவர்கள் நிம்மதியை கேட்டுட்டாங்க, நாம கொடுக்கணும். எழுந்திருக்கிறார். போங்கன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் போங்கங்கிறாங்க, அவர் ஓகேங்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறப்படுங்கள் என்று கட்டளையிட்ட போது பக்கத்தில் வந்து காதுல சொன்னார், யா ரசூலல்லாஹ் லா அஸ்புத் அலல் கைர், எனக்கு ஒரு பலகீனம் இருக்குது என்றார். என்ன பலகீனம்னு கேட்டாங்க. நல்ல கவனிங்க, எனக்கு ஒரு பலகீனம். என்ன பலகீனம்? போருக்கு போறாங்க, அந்த இடத்திலிருந்து பாதுகாப்பு வேணும் என்கிறார்கள். காபாவுக்கு மறுகாபாவாக உருவாக்கி மக்களை திசை திருப்பும் நிலை இருக்கக்கூடாது என்கிறார்கள் ஹாத்தமுன் நபியின். நான் தயார் என்கிறார். சொன்ன அந்த சஹாபி அண்ணல் என் பெருமானார் இடத்தில் ஓகே பண்ணிட்டு, பெருமானார் புறப்படுங்க, அஹ்மஸ் அப்படிங்கிற கூட்டம், அந்த கூட்டத்தினுடைய தலைமையில் அவங்கள்ட்ட ஒப்படைச்சு போக சொல்றாங்க. பக்கத்தில் வந்து சொன்னார், இன்னி லாஸ்புத் அலல் கைர், எனக்குன்னு ஒரு விலகினம், குதிரையில ஏறிட்டேன்னா ஒரு செகண்ட்ல கீழே விழுந்துருவேன். குதிரைக்கு மேல இருக்க முடியாது. குதிரையை நான் சவாரி ஆரம்பிச்சோம்னா அது கொஞ்சம் வேகமா காலை தூக்குச்சு, நான் இந்த பக்கம் உளுந்து கிடப்பேன், என்னால இருக்க முடியாது. நான் ரொம்ப பலகீனமான நிலை.
குதிரையில ஏறிட்டேன்னா அதுல சவாரி செய்யற அளவுக்கு எங்கள்கிட்ட சக்தி இல்லைன்னாங்க. ஆத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்திருக்கணும்? எத்தனை வீரர்கள் இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் இல்லாம நீ ஏன் ஜமாலிச்ச? சரின்னு சொன்ன, கேட்கவில்லை. இங்கே உங்கள் கவனத்தில் இமாம் புகாரி எழுதுகிற இந்த ஹதீஸ் என்ன பாடம்? எம் பெருமான் எனக்கு நிம்மதி வேணும் என்கிறார்கள். அலா துரிஹீனி மின் தில்ஹலசா, தில்ஹலசா என்ற இடத்திலிருந்து எனக்கு ராகத்தை தரமாட்டீர்களா? இமாம் புகாரியினுடைய ஹதீஸ் வாசகம். தில்ஹலசா அங்கதான் அந்த காபா எழுப்பப்பட்ட இடம். எனக்கு ராகத்தில்லையா என்று கேட்டபோது நான் தயார் என்கிறார் ஜரீர். அந்த இடத்துல ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு தன்னை இசைய செய்து விட்டு தன் பலகீனத்தை சொன்னார். பெருமானார் உடனே கிட்ட வாங்கினாங்க. கிட்ட வந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா ஸத்ரி, கையை தூக்கி ஒரு அடி நெஞ்சில் அடிச்சாங்க. அடிச்சிட்டு சொன்னாங்களா, அல்லாஹும்ம ஸப்பித்ஹு பில் கைல் வஜஅல்ஹு ஹாதியம் மக்தியா. அல்லாஹ் இனி குதிரையில ஏறினா இவருதான் சவாரி வீரராக இருக்கிறார், கரிபடுத்தி விடு. வஜஅல்ஹு ஹாதியம் மக்தியா, இவர் நேர்வழி பெற்றவராக, இவரை கொண்டு பல லட்சம் பேர் நேர்வழி பெறுகிறவராக ஆக்கி வைப்பாயா. இவர் ஹாதி மஹதிங்கிறாங்க ரசூல். போங்கன்னாங்க. அவங்க சொன்னாங்க, நான் சந்தோஷம் புறப்பட்டு போன அல்லாஹ்வுடைய கிருபையில என் கூட வந்த வீரர்கள், அஹ்மஸ் கூட்டத்தின் வீரர்கள், எந்த ஒரு வீரராலும் என் குதிரையை முந்த முடியவில்லை என்றார். என் குதிரையை முந்த முடியல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு தன் வாழ்க்கையை கொடுக்கிற போது அல்லாஹ் நம்ம கிட்ட இருக்கிற பலகீனத்தை கூட போக்கிடுவான். இல்லை நான் சுன்னத் தொழ முடியல, அதனால தான் நான் நின்று தொழாம உட்கார்ந்து தொழுதேன். நிறைய பேர் இன்னைக்கு நின்று தொழுகிற ஆற்றல் இருந்தும் உட்கார்ந்து தொழுகிறாங்க. அன்னைக்கெல்லாம் ஒரு பள்ளிவாசலுக்கு போயிட்டேன், 50 பேர் உட்கார்ந்து இருக்காங்க. அதுல கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் ஒரு 30 to 40 வயசு உள்ளவங்க உட்கார்ந்து இருக்காங்க. 30 to 40 வயசு எல்லா இடத்துலையும் சுத்துறாங்க. பள்ளிவாசலுக்கு வந்து அந்த சேர்ல வந்து அல்லாண்டு உட்கார்ந்துடுற, அப்படியே குனிஞ்சு நிமிர்றது. நான் கேட்பேன், ஹாத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று தொழுதால் 27 மடங்கு பாக்கியம் என்கிறார்கள். உட்கார்ந்து தொழுதால் அந்த நன்மையில் பாதிதான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாதி நன்மையை இழப்பது எத்தனை பெரிய சோதனை. அது எல்லா தொழுகையிலும் இழந்தால். ரசூலை பின்பற்றுவோம், நபியை நேசிப்போம், நபிக்காக நாம் வாழ்வோம். நபியின் சுன்னத் நமது மூச்சாக பேச்சாக ஆனால் சர்க்காரையாளம் சொன்ன சுப செய்தி என்ன தெரியுமா? நீ சொர்க்கம் வருவாய், என் பக்கத்தில் இருப்பாய் என்றார். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வான். கான மஇ ஃபில் ஜன்னா, கான மஇ ஃபில் ஜன்னா. என் சுன்னத்தை நேசிக்கிறார்களா? மன் அஹப்ப சுன்னதி ஃபகத் அஹப்பனி வமன் அஹப்பனி கான மஇ ஃபில் ஜன்னா. என் வாழ்க்கை, என் வழிமுறை, நான் சொன்ன நிலைகளை எடுப்பீர்களா? என் கூட சொர்க்கம். தங்க மோதிரத்தை போட்டு வந்து நிற்கிறார் ஒரு சஹாபி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்குறாங்க, அந்த தங்கம் பலபலான்னு மிழுங்குது. உடனே நபி அப்படி கையை உள்ள வச்சாங்க, கலட்டினாங்க, தூக்கி வீசிட்டாங்க. அது தங்க அனுமதி இருந்த காலத்தில் அவர் போட்டார். தங்க அனுமதி இடையில தடுக்கப்பட்டிருக்குது. அவருக்கு செய்தி தெரியாது, மெசேஜ் எல்லாம் அவ்வளோ சீக்கிரமா போகாது. அவர் அது தெரியாம போட்டுட்டு வந்துட்டார். பெருமானார் கக்கன் கலட்டினாங்க, தூக்கி வீசிட்டாங்க. சொன்னாங்க, இந்த இடத்துல இந்த தங்கக்கல் இருப்பதை விட ஒரு நெருப்பு கங்கு இருப்பது சிறப்புன்னாங்க. நெருப்பு கங்கு இருப்பது சிறப்பு. கலட்டி எரிஞ்சிட்டாங்க. அதுக்கு பின்னால சஹாபாக்கள் எல்லாம் நபி பெருமானார் போன பின்னால சொன்னாங்க, அந்த தங்க மோதிரம் நீங்க போடக்கூடாது ரசூல் சொல்றாங்க. தங்கம் போடுறது ஹலால் தடுக்கப்பட்டு விட்டது, நீங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அவங்க சொன்னாங்களாம், எப்போது பெருமானார் முகம் சுண்டி என் கையில் இருந்து தூக்கி வீசி விட்டார்களோ அதற்கு பின்னால் அதை நான் ஏறிட்டு பார்ப்பதை கூட என் மனசு விரும்பவில்லை என்றார். தங்கம் தான் அது, அணியதான் கூடாது. என் மனைவி அணியலாம், என் பிள்ளை அணியலாம், ஆனால் எனக்கு விருப்பம் இல்லை. என் பெருமான் முகம் சுளித்து தூக்கி வீசி விட்டார்கள், இனி நான் அதை அனுபவிக்க விரும்பல. ஹாத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு நமது அழகிய தொடர்புகள். இன்னைக்கு லட்சக்கணக்கான சுன்னத்தை விட்டு வெளியில வந்துட்டோம். லட்சக்கணக்கான சுன்னத். நம்ம தொழுகையில சுன்னத் இல்லை, நம்முடைய நடைமுறையில சுன்னத் இல்லை, நம்முடைய உணவுகள்ல சுன்னத் இல்லை, மனைவியோடு வாழ்வதிலே சுன்னத்து மௌத்தா போயிருக்குது, பிள்ளைகளை உருவாக்குவதில் சுன்னத்துகள் இல்லை. சுன்னத்துன்னு சொன்னா மிஸ்வாக் போடுறது, தலப்பா வைக்கிறது, தாடி வைக்கிறது, சுருமா போடுறது, இது மட்டும்தான் சுன்னத்து நிறைய பேர் விளங்கி வச்சிருக்கிறாங்க.
என் மனைவி மனசு கஷ்டப்படும்படி நான் நடந்தால் நான் சுன்னத்தை மௌத்தாக்குறேன் என்றார்கள். என் பிள்ளைகளை வளர்ப்பதில் நான் தவறு செய்தால் வளருங்கள் என்று சுன்னத்தில் நான் தவறு செய்கிறேன் அர்த்தம். என் பெற்றோர்களோடு என்னுடைய குடும்பங்களில் நான் எப்படி ரசூல் வாழச் சொல்கிறார்களோ அந்த இடத்தை விட்டு வெளியே போகிறேன் என்றால் அந்த இடத்தில் நான் சுன்னத்தை மிஸ் பண்றேன் அர்த்தம். எத்தனை சுன்னத்துகளில் இருந்து வெளியே வந்திருக்கிறோம். காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பு தோழர்களின் வாழ்க்கை நினைத்தால் வியப்பா இருக்கும். அதற்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்வாங்க. அபூ ஹுரைரா ரொம்ப ஆச்சரியமான செய்தி. அனஸ் பின் மாலிக், நான் ஒவ்வொருத்தங்களையும் பற்றி சொல்வேன், நேரம் கிடைக்கதான் முடிச்சிருவேன், அந்த டைம் முடிய போகுது. அனஸ் பின் மாலிக் ஒரு இடத்துக்கு வர்றாங்க, ஒரு சாப்பாடு சாப்பிட்றாங்க. அந்த இடத்துல வச்ச விருந்தில் ஒரு 10-20 பேர் கலந்துருக்கிறாங்க. அனஸ் பின் மாலிக் சாப்பாட்டில் தன்னுடைய அகப்பையை வைத்து அந்த ஆணத்தை அப்படியே உருட்டினாங்க, அப்படியே கலக்குறாங்க, அப்படியே ஏதோ தேடினாங்க. பக்கத்தில் வீட்டுக்காரர் அந்த ஆப்பையை கையில் வாங்கி இறைச்சி துண்டு 2 எடுத்து உள்ள வச்சாங்க அனசுக்கு. அனசு சொன்னாங்க, அதை தேடலைன்னாங்க. இறைச்சி என் கையிலையும் பட்டுச்சு, நான் எடுக்கல. அப்ப எதை தேடினீங்க? அத்தபி துப்பா, நான் சுரக்காயை தேடினேன் என்றார்கள். என்ன அது? என் பெருமானாரோடு விருந்தில் கலந்தேன். அண்ணலார் சாப்பிடுகிறார்கள், அந்த ஆணத்தில் ரசூல் அகப்பையை கலக்கினார்கள். அண்ணல் என் பெருமான் என்ன கலக்கிறீர்கள் என்றோம். சுரக்காய் இருக்கிறதா என்று பார்க்கிறேன். என் பெருமான் அகப்பையை கலக்கியதால் கலக்கினேன், தேடியதால் தேடினேன், சொன்னதால் சொன்னேன் என்றார். சுரக்கா. அதுக்கு பின்னால நான் சுரக்காவை நேசிப்பவனாக மாறினேன். சுரக்கா இல்லாமல் எங்கள் வீட்டில் எந்த உணவும் இல்லை என்கிறார் அனஸ் பின் மாலிக். காரணம், நபிகள் நாயகம் சுரக்காவை நேசித்ததால். இன்றைக்கு நவீன மருத்துவம் சொல்லும், சுரக்கா அதிகமா சாப்பிடும் போது ஹார்ட் சம்பந்தப்பட்ட நோய் வர்றது இல்லை. ஹார்ட் சம்பந்தப்பட்ட நோய். அன்னைக்கு மருத்துவம் இல்லை, நவீன உலகம் இல்லை. ஆனால் வல்லல் நபிகள் அந்த சுன்னத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறாங்க. அந்த உணவை நான் நேசிக்கிறேன் என்கிறார் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு. சங்கை மிக்கவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு ஒரு அழகான தொடர்பு நமது வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் இருக்க வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. 3வது மக்களோடு. இன்னைக்கு மக்கள் விஷயத்துல எல்லாம் ரொம்ப பலகீனம். முன்னால ஒரு பேச்சு, பின்னால ஒரு பேச்சு. முன்னால ஒரு பேச்சு, நம்மளை சந்திச்சா பேசுற பேச்சு வேற. அதில் உங்களை மாதிரி ஆட்கள் வச்சு தான் துன்யாவே நல்லா இருக்கும்பா. பின்னால போய் சொல்றது, இவர் என்னைக்கு போனாலும் அன்னைக்கு தான் துன்யா நல்லா இருக்கும். முன்னால பேசுற பேச்சு வேற, பின்னால பேசுற பேச்சு வேற. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மனிதர்களில் எல்லாம் கெட்டவர்கள் யாரு தெரியுமா? இன்ன ஷர்ரன் நாசி இந்தல்லாஹ் துல் வஜ்ஹைன் என்றார்கள். 2 முகம் உடையவர்கள் என்றார்கள். இங்க ஒரு முகத்தை கொண்டு வருவார், சிரிச்ச முகம். அங்க கொண்டு போவார் இன்னொரு முகம். இங்கே கொண்டு வருவார் பாராட்டும் முகம். அங்கே கொண்டு போவார் இழிவுபடுத்தும் முகம். அவளை பத்தி இங்க பாராட்டுவார், அங்க போய் இழிவுபடுத்துவார். இந்த 2 முகம் உடையவர்கள் மனித உலகத்தில் கெட்டவர்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மக்களோடு நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்கிறார்கள். அவர் நல்லா இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் நீங்க நல்லா இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் தீர்மானிப்பான் என்றார். அவர் நல்லா இருக்கணும். பள்ளிவாசலை குறித்து ஒரு ஹதீஸ் ரசூல் சொன்னாங்க. ஒருத்தர் துஆ செய்தாராம் தன் சகோதரனுக்கு, அல்லாஹு மக்ஃபிர் லஹு வரஹமுஹு, அல்லாஹ் என் சகோதரன் அந்த நாட்டில் இருக்கிறான், அவனை நீ மன்னிச்சிரு, அவன் மேல அன்பும் இரக்கமும் காட்டுன்னு சொன்னாராம். அல்லாஹ் இங்கே ஒரு மலக்க வைத்து சொன்னார், அவர் தன் சகோதரன் நல்லா இருக்கணும்னு துஆ செய்கிறார். இப்போ நீங்க துஆ செய்யுங்க, இவருக்கு எத்தனை தேவையோ அத்தனையும் எங்கிட்ட கேளுங்க, நான் கொடுத்துடுறேன்னு நான் அல்லாஹ். இவர் தன் சகோதரனுக்கு கேட்கிற போதெல்லாம் ஒரு மலக்கு நியமனமாகிறார். இவரின் நலனுக்காக அல்லாஹ் இடத்தில் கேட்பதற்கு. நீங்கள் யோசித்து பாருங்கள், நான் மற்றவர்களோடு அழகாக நடக்கிற போதெல்லாம் என் வாழ்க்கையின் அழகை அல்லாஹ்வே தீர்மானிக்கிறார். இன்னைக்கு மக்களோடு பொறாமைகள் கூடியிருக்கிறது, காழ்ப்புணர்ச்சிகள் கூடியிருக்கிறது, வன்னெஞ்சங்கள் கூடியிருக்கிறது, பழிவாங்கும் தன்மைகள் கூடியிருக்கிறது. கூட இருக்கிறவர் நல்லா இருந்தா நமக்கு பிடிக்கிறது இல்லை. கூட இருந்தவர் நல்லா இருந்தா நமக்கு பிடிக்கிறது இல்லை. ரொம்பலாம் வேண்டாம், உடன் பிறந்த அண்ணன் நல்லா இருந்தால் தம்பிக்கு பிடிக்கிறது இல்லை. ஒருத்தர் வந்து சொன்னார், நிஜமாகத்தான் நான் சொல்கிறேன், 30 வருஷமா 32 வருஷம் நாங்கள் பொய் சொல்கிறதே இல்லை. ஒருத்தர் சொன்னார், அதற்கு நான் கடை ஆரம்பிக்கிறேன், துவா செய்யுங்க. யாரு? மகனார். எங்கே ஆரம்பிக்கிறார்? தந்தையிட்டிருந்து பிரிஞ்சு வந்து ஆரம்பிக்கிறார். நீங்கள் துவா செய்யணும், வியாபாரம் நல்லா நடக்கணும். ஆனால் அதற்கு கட்டாயமாக கேட்கணும், எங்கள் அத்தா கடைக்கு யாரும் போகக்கூடாது. யார் கடைக்கு? கூட பெத்த தகப்பனார் இவரை உருவாக்கி ஆளாக்கி வார்த்தெடுத்து நிமிர்த்தி விட்டுட்டார். இப்போ அத்தாட்டிருந்து பிரிகிறார். அதே வியாபாரம்
அத்தா இங்கே கடை போட்டுக்கிறான்னா இவர் எழுத்து கடை போடுறார். சொல்றார் கஸ்டமர் பூரா என் கடைக்கு வரணும், அவர் கடைக்கு ஒத்துணும் போகக்கூடாது, அவர் கடையை விட்டுட்டு வெளியில போகணும். துவா செய்யுங்கன்னார். எப்பா என்ன போய் எதுக்கு பலியாக்குற, இப்போ நான் இந்த வேலை பார்க்கறதுக்காக இருக்கேன். இல்லை அதில் எனக்கு பேர் வச்சது நீங்கள் தான் சொல்கிறார். எங்கள் அத்தா உங்களுக்கு அப்படி தான் பேர் வச்சாங்க, எனக்கு கல்யாணம் நீங்கள் தான் முடிச்சு வச்சீங்க, உங்கள் துவாவில் தான் நான் நல்லா இருக்கிறேன், இந்த துவாவும் செய்தால் அவர் வீட்டுக்கு போயிடுவாருங்கிற. அவள் அத்தா வீட்டுக்கு போகிறதுக்கு நம்ம துவா செய்யணும். அவள் அவருக்கு பாவம் அட்வைஸ் பண்ணி அறிவுரை சொல்லி கூப்பிட்டு வச்சு பக்குவப்படுத்தி பண்படுத்தி அல்லாஹ் கருணை காட்டினான். அத்தாவை மகனை ஒன்னாக்கி வைத்தோம். எங்கே போகிறது உலகம்? வாழ்க்கையை தேடுவதிலும் வாழ்வாதாரத்தை தேடுவதிலும் தந்தையை எதிர்க்கும் இடத்தில் மகன், மகனை வேண்டாம் என்று சொல்லும் இடத்தில் தந்தை, அண்ணனை பழிவாங்கும் இடத்தில் தம்பி, தம்பியை ஒழித்து கிட்ட வேண்டும் என்ற தீர்மானிப்பில் அண்ணன். எங்கே உலகத்தில் வெற்றியும் நிம்மதியும்? வேண்டாம் என்கிறார்கள் நபிகள் நாயகம். லா யூமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்ப லி அஹீஹி மா யுஹிப்ப லி நஃப்ஸிஹி. உங்களில் ஒருவர் விசுவாசியாக வேண்டுமா, மூமினாக வேண்டுமா, சொர்க்கம் போக வேண்டுமா, உனக்கு விரும்புவது அத்தனையையும் உன் சகோதரனுக்கு நீ விரும்பியே ஆக வேண்டும் என்றார்கள். உனக்கு விரும்புவதை அத்தனையும் உன் சகோதரனுக்கு நீ விரும்பினால் நீ ஒரு மூமின். இல்லை என்றால் தொழுது என்ன லாபம், நோன்பு வைத்து என்ன லாபம், இரவெல்லாம் தஹஜ்ஜத்தில் நின்று என்ன பலன் என்றார்கள் காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனிதர்களோடும் அழகாக நடக்க வேண்டும். இதுதான் வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த வாழ்க்கை. அல்லாஹ்வோடு நல்ல எண்ணம் கொள்ளுங்கள், அல்லாஹ்வோடு நல்ல நம்பிக்கை வையுங்கள். அவன் நினைக்கிற போதெல்லாம் நாம் நல்லா இருப்போம், அவன் நம்மை பாதுகாக்கிற போதெல்லாம் யாராலும் வீழ்த்த முடியாது. இன்னும் சொல்வேன், அவனை நம்பியவர்களை அவன் கைவிட்ட வரலாறே இல்லை. ரசூலோடு நேசம் கொண்டு வாழுங்கள், அவர்கள் சுன்னத்தை இதயத்தில் சுமந்து வாழுங்கள். அவர்கள்தான் என் மூச்சு என்று சொல்லுங்கள், அவர்கள்தான் என் பேச்சு என்று சொல்லுங்கள். நான் நடக்கும் போதும் ரசூலுல்லாவின் பிரதிபலிப்பில் நடக்கிறேன் என்று சொல்லுங்கள். செய்தி சொல்கிறேன், அவர்களை கனவுல பார்க்காம நம்ம ரூஹு அடங்காது இன்ஷா அல்லாஹ். அன்னலாராகவே அவர்கள் நிழலாக வாழுங்கள். நம்ம செருப்பை போடுறதுக்கு கூட நபி வடது காலில் போட்டாங்க, நான் வடது காலில் போடணும். கலட்டுனாங்க, இடது காலை கலட்டணும். சட்டை போட்டாங்க, வடது கையை தூக்கி போடுவாங்க, நான் வடது கையில தான் போடணும். சட்டையை கலட்டாங்க, இடது கையை கலட்டினாங்க. காரூன் சீலர் தலையில முடியில சீப்பு வைக்கிறாங்க. அன்னை ஆயிஷா பெருமானார் யுஹிப்பு தயாமுன் ஹத்த தரஜுல் ஒத்தனஉல், தலையிலே முடியை அழகுபடுத்துவதற்கு வடது பக்கத்திலேயே துவக்கினார்கள். காத்தமுன் நபியின் நான் வடது பக்கத்திலேயே துவக்கி நபிய சுன்னத்தை ஹயாத்தாக்கணும். நம்மால் இடது பக்கத்திலையும் துவக்கிறது இல்லை, வடது பக்கத்திலையும் துவக்கிறது இல்லை, பின்னால் இருந்து தூக்குறா முடிய. எங்கெல்லாம் சுன்னத்தை ஹிலாஃப் ஆக்கினோம், மாற்றமாக்கினோம். இந்த சமூகத்தின் இளைஞர்கள் எங்கோ திசை மாறி போகிறார்கள். நான் சொல்கிறேன், நில்லுங்கள் இளைஞர்களே, ரசூலை பாருங்கள். இல்லை இல்லை, உங்கள் வாழ்க்கைக்கு முன்னால் முஹம்மது ரசூலுல்லாவை நிறுத்தி வாழுங்கள். நீங்கள் ஜெயிக்கிறீர்கள். கல்வியில், சமூகத்தில், வாழ்வில், வாழ்வாதாரத்தில், சமூக அந்தஸ்தில் உங்களை மிஞ்ச இன்னொருவர் பிறக்க முடியாது. முஹம்மது ரசூலுல்லாஹ் இருக்க வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக, ஹயாத்தை புரிந்து கொள்வானாக. விடும் மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனையாக்குவானாக. ஓடும் ரத்தம் அவன் இஷ்கும் அன்பும் கலந்து ஓடச் செய்வானாக. நாம் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக்கி வைப்பானாக. நமது பிள்ளைகளின் இல்மிலும், ஈமானிலும், அமலிலும், ரிஸ்கிலும் அல்லாஹ் பரக்கத் செய்வானா. நமது பிள்ளைகளுக்கு உரிய காலத்தில் பொருத்தமான ஜோடிகளோடு திருமணங்களை நசீபாக்குவானாக. குடும்ப வாழ்க்கை கணவன் மனைவியை, மனைவி கணவனை நேசிப்பதோடு, ஒருவர் மற்றவரை விட்டுக் கொடுப்பதோடு, ஒருவர் மற்றவரை தேர்ந்தெடுத்து வாழச் செய்வானாக. வல்லல் நபியின் சுன்னத்தில் நின்று வாழச் செய்வானாக. நாட்டுக்கும் சமுதாயத்திற்கும் அறப்பணி ஆற்றுகின்ற சந்ததிகள் பாக்கியம், குழந்தை பாக்கியம் பெற்றெடுத்து வாழச் செய்வானாக. இந்த வாழ்க்கை சொர்க்கம் வரையிலும் இல்லை இல்லை சொர்க்கத்திலும் தொடர தௌஃபீக் செய்வானாக. ஆஸ்பத்திரி வாழ்க்கையிலிருந்து நம்மை, நமது குடும்பத்தை
நமது மனைவி மக்களை பாதுகாப்பானாக, படுக்கையில் விழுந்து விடாமல் பாதுகாப்பானாக, பொறாமைக்காரர்களிலிருந்து பாதுகாப்பானாக, கண் திருஷ்டியிலிருந்து பாதுகாப்பானாக, சூனியம் வஞ்சம் செய்வினையிலிருந்து பாதுகாப்பானாக, எதிரிகளின் ஆதிக்கம் மேலோங்குவதிலிருந்து பாதுகாப்பானாக. வல்ல ரஹ்மான் பலஸ்தீனத்தை பாதுகாப்பானாக, அங்கே பொழியும் குண்டுகளின் சக்திகளை இழக்கச் செய்வானாக. கஸா பகுதியை பாதுகாத்து மூமின்களிடத்தில் ஒப்படைப்பானாக. பைத்துல் முகத்தஸ் எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்ற பூமி, வலிமாறுகளின் பூமி, நபிமாறுகளின் பூமி. ரப்பே, நீ நேசிக்கும் பூமி, உன் நேசத்திற்கு அதை எப்போதும் எங்கள் கையில் தேர்ந்தெடுத்து தருவாயா. நாளையே போர் நிறுத்தம் அறிவிக்க வேண்டும், உன் அறிவிப்புக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். அல்லாஹ், இங்கே அறிவிப்பு என்ன அறிவிப்பு? நீ அறிவித்து விடு நாளை நிறுத்தம் என்று. அந்த செய்தி உலகமெங்கும் அது பிரதிபலித்தோம். தௌஃபீக் செய்வாயாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாடும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும்